ஏன்டா வேலைக்கு போலியாடா? நானே சினிமால பெரிய ஆளா வர போறேன். எதுக்கு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு? சினிமா இருந்தா எப்படி பழைக்கிற பழப்ப பாக்குறது? வேற வேலைக்கு போக மாட்டியா? இதுக்கு தான் நான் வீட்டு பக்கமே வரதில்ல. சரி டேய் சாப்பிட்டு போடா. இருடா டேய் தம்பி. கேட்டா கோச்சிட்டு போறதுதான். ஏன்டா இன்னைக்கு வேலைக்கு போலியா நீ? வேலைக்கு போலியா? என்னைக்காவது ஒரு நாள் பெரிய நடிகரா வர போறேன், அப்ப தெரியும் உனக்கு. நீயும் இதேதான் வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கிற. எங்கயா போய் வேலை வெட்டிய பாரியா? சினிமா சுத்திட்டு இருக்கிறாராம். ஒரு நாள் எனக்கு பெரிய கட் அவுட் வைக்க போறாங்க. ஏசி கார்ல தான் வர போறேன், அப்ப தெரியும் என்னை பத்தி. சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற. எதுவும் நடைமுறையில வர மாரி இல்ல. ஏன் தான் இப்படி பண்ணினுக்கிறீங்கன்னா பொழப்ப பாறாயா? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, ஜெயிச்ச பிறகு காட்டுறேன். ஜெயிச்சிட்டாலும் ஏன் மாப்பிள்ள சார், இது வரைக்கும் ஒரு 6 டைரக்ட் கிட்ட நம்பர் கொடுத்த மாப்பிள்ள. ஆமையா? ஆனா ஒருத்தவங்க கூட கூப்பிடுவான்னு பாக்குறோம், கூப்பிடவே இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க நல்ல திறமைக்கு யார் மாம்ச வாய்ப்பு தரா? திறமைக்கு இங்க வாய்ப்பே கிடைக்காது போல மாம்ச. அது மட்டும் இல்லாம ஒரு 100-120 ஆடிஷன் போயிருப்போம் மாப்பிள்ள. ஆனா அந்த ஆடிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ செலக்ட் பண்றாங்க, நீங்க போங்க, நாங்க உங்களுக்கு கூப்பிடுறோம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட கூட்டது கிடையாது. அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது மாப்பிள்ள. கவலைப்படாத மாமா, என்னைக்காவது நாளைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். அதை நம்ம வெற்றி பெறுவோம், பாத்துக்கலாம். ஆமா மாப்பிள்ள, போன் அடிக்குது. வந்துருச்சு போல பாரியா? புது நம்பரா இருக்கு. ஆமா, அவுட் ஸ்பீக்கர் போடு பாப்போம். ஹலோ ஹலோ, நான் டைரக்டர் பேசுறேன். டைரக்டரா? சார் சொல்லுங்க சார். என்னோட படத்துல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அப்படிங்களா சார்? ரொம்ப நன்றி சார். சார் என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்ல சார். 2 பேரும் வாங்க. அப்படிங்களா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். என் படம் லோ பட்ஜெட் படம். ஓகே சார், ஓகே சார். ஒரு நாளைக்கு 10,000 தான் சம்பளம் தருவேன். 10,000மா? பரவாயில்ல சார், பரவாயில்ல. கேராவெல்லாம் தரமாட்டேன். கேரவண்ணா? ஓகே சார், ஓகே சார். வேணா ஏசி ரூம் போட்டு தரேன். எஸ். ஓகே சார், ஓகே சார். நாளைக்கு ஒரு சின்ன ஆடிஷன் மாதிரி இருக்கும். சரிங்க சார். சொல்ற அட்ரஸுக்கு வந்துருங்க. கண்டிப்பா சார், சொல்லுங்க சார். நம்பர் 23, ஆ வெங்கடேஸ்வரா நகர், ஆ சாரம், ஆ பாண்டி 13. ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பா வந்துடுறேன் சார். வந்துருங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். மாப்பிள்ள 10,000 ஒரு நாளைக்கு. எப்போ இது வரைக்கும் எப்படி சொல்லிருக்கோம் நம்ம வீட்டுல உதவாக்கறேன்னு. ஆனா போறோம், கலக்குறோம். வா அம்சம் பாத்துக்கலாம். என்ன வச்சு தம்பி ஒரு கும்மாளம் குஷிமா வருது. மோ ஐயா, சினிமா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஒரு நாளைக்கு 10,000 சம்பளம். 10,000மா? ஆமான்ற. நிஜமாலுமா? ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அப்பவே தெரியுண்டாங்க நீ பெரிய ஆளா வருவன்னு. இப்ப சொல்லு, எத்தனை தடவை என்னை திட்டிருக்க நீ? அதெல்லாம் பேச்சு பண்ணாதிரி செல்லம். ஃபுல்லா திட்டதான் செய்யும் அம்மா. சாப்பாடு என்ன? பையன் பச்சை மிளகா வச்சுக்கிறேன் செல்லம். ஆமா, ஒரு பெரிய ஆக்டருக்கு பழையது பச்சை மிளகா. என்னடி இது ஆடி போற கூத்தும் ஆட்டமும். நீயா? ஏய், நேரம் மேல ஊத்திருப்ப போல. அதான் ஊத்தலல்ல. ஆமா, எங்க போய் சுத்திட்டு வர? எங்க போய் சுத்திட்டு வரையா? ஆமா, பால் பயிர் வாங்க கூட வக்கு இல்ல. சரி, காசு இருந்தா ஒரு 20 ரூபா கூட. 20 ரூபாயா? அடியே, இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பளம். சினிமால வாய்ப்பு கிடைச்சிருச்சு. 10,000மா? ஆமா. என்ன நான் சொன்ன நீ? இதுக்கப்புறம் பாரு ஐயா ரேஞ்ச. என்னது ரேஞ்சு? பாரு, இதுக்கப்புறம் ஏசி காரு தான், தெரியுதா? வேற லெவல். என் பின்னாடியே வெளியே பாடி கார்டு வருவாங்க. என்னடி எப்ப பார்த்தாலும் லக்கலாவே செய்யற? சரி, என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா? கறி மீனா செஞ்சு வச்சிருக்க போறேன். கஞ்சி தான் வச்சுக்கிறேன், வந்து கூடி. குடி பண்றேன். வந்து கவனிச்சுக்கிறேன். வா. மாப்பிளா, என்ன மாமா? இந்த வீடாடா? யோ மாமா, இருக்கியா? ஆமா, கார்ல நிக்குது. ரைட்டு, டைரக்ட் சார் வீடா தான் இருக்கும். கண்டிப்பா மாமா. அண்ணா, டைரக்டர் வீடா? ஆமா, நீங்க யாருப்பா? டைரக்டர் வர சொல்லியிருந்தாருண்ணே, எங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு, அதான் வந்திருக்கோம். நீங்களுமா? என்னம்மா இப்படி கேக்குறான்? போறாமா மாப்பிள்ள. அதானே. ஆமா, நீங்க யாரு? அந்த வீட்டு வேலைக்காரன்.
வேலைக்காரன் மேல போலாமா? போங்க போங்க மேலதான் இருக்காரு. ஆமாப்ல. ஏய் மெத்தில போனியா? அப்படியா? மாமா நம்ம என்ன அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கு? ஏய் மாப்பிள்ள, இது யாரு வீடு? வீடு. இந்த மாதிரி அழுவு சொல்லி டைரக்டர் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. ஐயோ நீ பெரிய நடிகை நிரூபிச்சிட்டியா? உள்ள போலாம். சார் டைரக்டர் வாங்க, நான் தான் டைரக்டர். வந்து உட்காருங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் பண்ணிருக்கீங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணிருக்கேன் சார். என் படம் ரொம்ப லோ பட்ஜெட் படம். சரிங்க சார். ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிடுச்சு. படத்துல ஒரே ஒரு பைத்தியக்கார கேரக்டர். அப்படிங்களா? இதுல யார் நல்லா பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு போறேன். யாராவது பண்ணுங்கப்பா. நான் பண்றேன் சார். இருங்க 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 தம்பி, நீங்க பண்ணுங்க. எப்படி? சார் தம்பி உட்காந்தே பண்ணுப்பா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தம்பி பைத்தியம்னா நல்லா சட்டையெல்லாம் கிருஷ்ணா நல்லா ஆக்ரோஷமா பண்ணுப்பா. நீங்க பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. பண்றது சரி. நீங்க சட்டை கிருஷ்ணன் பண்ணுங்க பாப்போம். தம்பி தம்பி வைத்தியம் எப்படி பண்ணணும் நாம நடிச்சு காட்டுமா? சரிங்க சார். சாரி சார். பைத்தியம்டா. நிஜமாலும் பைத்தியம். பைத்தியம் மாதிரி நடிக்கிறார் பாரு. பைத்தியத்துல மாட்டிட்டு மாம்சே. ஐயோ ஐயா ஐயா, சினிமா வாய்ப்பு கேட்டு வந்துட்டோம் ஐயா. ஐயோ ஐயா, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. ஐயா அவருதான் ஐயா கிழக்கு சொன்னாரு. ஹலோ, நான் டைரக்டர் தான் பேசுறேன். 10,000 ரூபாய் சம்பளம். யாரும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஏசி ரூம் தான் கொடுப்பேன். இவன் இதே வேலையை தாண்டா இருக்கிறான். ஆமா மாம்சே. ஏய் வந்துடுறா போயிடலாம். ஏமா அவன் தான் டைரக்டர் இல்ல, ஏன் அழுதுங்கிற நீ? அவன் வீட்டுல தான் வேலை செய்யறமா. எது போன வாங்கி பேசி தலையில போட்டாப்பா. மாம்சே அதுதான் நம்ம மாட்டிருக்க மாதிரி இருக்கு. ஓ நேத்து பேசணும், அதுதான் நான் மாட்டிருக்கேன் போல. ஆமா வா போயிடும். ஐயோ சினிமா வாய்ப்பு கிடைச்சதா? யோ அந்த ஆளு பைத்தியக்காரன் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. எங்களா சொன்னா கேக்குறீங்க? சினிமா பைத்தியம் பிடிச்சாலைங்க, எங்க குடும்பத்தை போய் பாருங்கடா.